கூகுள் ஆப்ஸ்குள்ள நெறைய அப்டேட் வந்திருக்கு. ஸோ, அந்த நெறைய அப்டேட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்தரலாம். சில அப்டேட் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏன்டா வந்துச்சுன்னு இருக்கும். சில அப்டேட் சூப்பரா இருக்கே அப்படின்னு இருக்கும். அந்த சூப்பரா இருக்க அப்டேட்ட மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ, இதுவே சூப்பர்னா, அப்ப அந்த மொக்கையா இருக்க அப்டேட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ, ஓகே. கூகுள்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய அப்டேட் வந்திருக்கு. அதில ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யூடியூப். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, நார்மல் வீடியோஸ்க்கு அந்த கிளாக் டைமிங் பாட்டம்ல குடுப்பாங்க இல்லையா? ஆனா மியூசிக்கல் வீடியோஸ்க்கு இப்ப மியூசிக்கல் நோட்ஸும் அதே மாரி பார்த்தீங்கன்னா, மியூசிக்காகவே சில சேனல்ஸ் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அஃபிஷியல் டிக் மார்க் உள்ளயே பார்த்தீங்க அப்படின்னா, மியூசிக்கான நோட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இது டாப் ஸ்டார்ஸ்லேருந்து பாட்டம்ல இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. அஃபிஷியல் டிக் மார்க் வேற. இது பார்த்தீங்கன்னா, மியூசிக் நோட்ஸோடயே அந்த டிக் மார்க் குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது, கூகுள் ஃபோட்டோஸ்குள்ள இருக்க அப்டேட் தான். நீங்க ஒரு வீடியோ எடிட் பண்றீங்க அப்படின்னா, அந்த வீடியோலயே பார்த்தீங்கன்னா, ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடிஷனலான இமேஜஸ வந்து ஆட் பண்ணிக்கலாம். எஸ் ஆட் கிளிப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா நீங்க வந்து அடிஷனலான இமேஜஸையோ இல்ல வீடியோஸையோ கூட ஆட் பண்ணிக்க முடியும். இது மூலியமா இது ஒரு வீடியோ எடிட்டிங் பிளாட்ஃபார்மா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். இதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஹைலைட் ஆன பாயிண்ட்ஸ் வந்து எடிட் பண்றதுக்காகட்டும், அண்ட் நீங்க கிராப் பண்ண விரும்புறீங்க. அந்த கிராப்பிங் வந்து முக்கியமான விஷயம் ஒரு வீடியோக்குள்ள இருக்கணும். ஏஐயே டிசைட் பண்ணி கிராப் பண்ணணும் அப்படின்னா, அந்த கிராப்பிங்காகவும் பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் மேனுவலா ஜூம் பண்றது, அண்ட் முக்கியமான விஷயத்த பார்த்தீங்கன்னா, பிளர் பண்றது, அண்ட் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபேஸ மட்டும் பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டட் பண்றது. இந்த மாரியான விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அப்டேட் வந்திருக்கு கூகுள் ஃபோட்டோஸ்குள்ள. ட்ரை பண்ணி பாருங்க. இதன் பிறகு குரோம்குள்ள தான். குரோம்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய விஷயம் இல்லாம சின்ன விஷயத்துல அப்டேட் குடுத்துருக்காங்க. நீங்க குரோம்ல மல்டிபிளான டேப் யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அந்த டேப் எவ்வளோ நாள் இருக்கலாம்னு நீங்களே டிசைட் பண்ணலாம். செட்டிங்குள்ள போங்க. அங்க பார்த்தீங்கன்னா, டேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்ஆக்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, எப்பப்பலாம் வந்து இந்த டேப்ஸ்லாம் இன்ஆக்டிவ் ஆகலாம், ஆகக்கூடாது அப்படின்னு டேஸ் வாரியா நீங்க வந்து மாத்திக்க முடியும். அதுவும் ஆஃப்டர் 21 டேஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கு. இத நீங்க நெவர்னும் வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த டேப் போகக்கூடாது அப்படின்னா. இல்ல எனக்கு கொச்ச கொச்சன்னு இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா, அப்படியும் நீங்க சேஞ்ச் பண்ணி டேஸ் வாரியா மாத்திக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஃபேவரட்டான ஒரு பேஜ பார்த்தீங்கன்னா, ஆட் டூ புக்மார்க் குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த ஆட் டூ புக்மார்க் குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, பாட்டம்லயே பார்த்தீங்கன்னா, அத எடிட் பண்றதுக்கான ஆப்ஷனும் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து டிஃபால்ட்டாவே நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இது என்ன நேம்ல இருக்கலாம், என்ன நேம்ல இருக்கக்கூடாது அப்படின்னு. முன்ன பார்த்தீங்கன்னா, புக்மார்க்கா மாறும். புக்மார்க்குள்ள போய் எடிட் பண்ற மாரி இருக்கும். இப்ப அதெல்லாம் தேவையில்ல. புக்மார்க் குடுத்த உடனே எடிட் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸா. அதுக்கப்புறம் தான் புக்மார்க்ல சேவ் ஆற மாரி இருக்கும். இதே மாரி அக்கவுண்ட் ஆப்ஷனுக்குள்ள என்னலாம் உங்க குரோம்ல வந்து ஷோ ஆகலாம், ஷோ ஆகக்கூடாது. என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கூட நீங்களே சின்ன சின்ன விஷயங்களா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு தனியான ஆப்ஷன் அக்கவுண்டோட லோகோக்குள்ளேயே குடுத்துருக்காங்க. அண்ட் உங்க மெயின் பட்டன நீங்க நார்மலா மொபைல்ல பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஜெமினி ஏஐயோட ஆப்ஷன் வரும் இல்லையா? இப்ப இன்னும் பார்த்தீங்கன்னா, அத கஸ்டமைஸ் பண்ணி நல்ல ஃப்ளூவன்ட்டா மாத்திருக்காங்க. பட்டரி ஸ்மூத்தா வொர்க் ஆகுது. வாய்ஸ் ஆப்ஷன டேப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அழகா வந்து வாய்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரீட் அவுட் பண்ற மாரியும், நீங்க சொல்றத இன்ஸ்ட்ரக்ஷன கேட்கிற மாரியும், அண்ட் ஜெமினி ஏஐயோட டைரக்ட் டூ டைரக்ட் கான்டாக்ட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பேக் வந்துட்டாலும் ஸ்டில் நீங்க அப்ப ஜெமினி ஏஐ வந்து வொர்க் பண்ண முடியும். அது கூட டைரக்ட் கான்டாக்ட் வந்து பேச முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல இருக்கிறது மட்டும் இல்லாம, ஆஃப் ஸ்க்ரீனும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வொர்க் ஆகுற மாரி வச்சிருக்காங்க. சில நேரங்கள்ல கொஞ்சம் ஸ்பூக்கியா தான் இருக்கு பார்க்கும்போது. ஆனா பல நேரங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணலாம் இல்லையா? வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டே, நம்ம வந்து வாய்ஸ் ஓவர்ல கேட்கறது, வாய்ஸ் ஓவர்ல கொஸ்டின்ஸ் கேட்கிற மாரி வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, Google அசிஸ்டன்ட்டோட ஃபீச்சர்ஸ் தான். இத அப்படியே தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ முக்கியமான அப்டேட்ஸ் இவ்வளோ தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நீங்க பீட்டா வெர்ஷன்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. நார்மல் வெர்ஷன்ல இருந்தாலே இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.